ஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீடியோல விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில பார்க்க போற படம் நீல நிற சூரியன். நீல நிற சூரியன். டைட்டில் சூப்பரு. நீல நிறத்துல இங்கெல்லாம் தெரியாது, அமெரிக்காவில் தெரியுமோ என்னமோ தெரியல. ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இல்ல கனடா இங்கெல்லாம் வேற வேற மாதிரி சூரியன் வந்து அஸ்தமிக்காத 6 மாசம்லாம் கனடாவில் நார்வேல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா என்னமோ தெரியல. அதுக்கு டைட்டில் என்னன்னா சூரியன் ஒயிட்டு தான், ஆனா நம்ம மனசு பிரிவிலே டபுளா மாறி போறோம். அதுதான் கரெக்டா பிடிச்சிட்டீங்களே கதை. அதான் கதை. இந்த கதாசிரியரும் நான் ஏன் அமெரிக்கன் இப்படி வரேன்னு பார்த்தா நீங்க இப்படி வந்துட்டீங்க. அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் அவங்க இந்த படத்தை வந்து இயக்கி கதாநாயகியா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நீங்க நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாவே ஒரு வித்தியாசமான படங்க. இந்த படம் எந்த அளவுக்கு நம்ம ஊர்ல ஓடாது அப்படிங்கிறதுக்குள்ளாரெல்லாம் நம்ம போகல. இந்த படத்துக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்குது. அந்த படத்தை வந்து மாலாமணியன், நம்ம 7th சேனல் மாணிக்க நாராயணனோட அவங்க கம்பெனியில இருந்தாங்கல்ல, அந்த அம்மனை தான் தயாரிப்பு அனுபவம் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஏன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்தாரு 7th சேனல் மாணிக்க நாராயணன். அவார்டு காசு அதெல்லாம் ஒரு சிறந்த படைப்புங்க. அதாவது நம்ம எல்லாருமே இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு திருநங்கைகளை திருநம்பிகளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்காதீங்க. நாங்களும் கடவுளோட படைப்புள்ள ஒரு அங்கம், ஒரு அம்சம் சொல்லணும். அவ்வளோ டீசெண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சீனுங்க. இந்த அம்மா வந்து தன்னோட டிரான்ஸ்ஜெண்டர், அந்த டிரான்ஸ்ஜெண்டருங்கிற சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க வந்து தன்னை வந்து பெண்ணு குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அங்க ஒரு பிரச்சனையாகும், கொடுக்க மாட்டாங்க. திருநங்கைன்னு தான் தருவோம், அவங்களை வந்து பெண்ணுன்னு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். வாக்குவாதம் முடிஞ்சு வெளியில வருவாங்க. ஒரு அம்மா இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் கையில ஒரு குழந்தையோட. என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க கையால இது உடம்பு முடியல, தொடர்ந்து ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு, ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் உங்க கையால ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு இந்த அம்மாட்ட கேட்கும். உடனே இல்ல என்ன நான் ஆசீர்வாதமா, நான் யாரும் உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணல இவங்க சொல்லுவாங்க. உடனே அந்த அம்மா இந்த காசை வேணாலும் வச்சுட்டு பண்ணுங்கன்னா, நம்ம வந்து இவங்களை நம்ம எப்படி நடத்திட்டு இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எப்படி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து விளங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கேட்கணும், அவங்களே வந்து ஆசீர்வாதம் பண்றேன்ட்டு நீங்க வந்து 100 ரூபா கொடு, இந்த 100 ரூபா கடிச்சு கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. தலையில அப்படி கை வச்சு ஆசீர்வாதம். IAS IPS கரெக்ட். இதுலயும் இந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்கூல்ல, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, பொள்ளாச்சி அந்த பகுதி தான் நினைக்கிறேன், அங்க வந்து டீச்சரா இருக்காங்க, ஆசிரியரா இருக்கிறாரு. அந்த 12th பசங்களுக்கு இவங்களால அந்த ஸ்கூல் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல, பெரிய லெவல்ல, இந்தியா லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல பேசப்படுது. நிறைய பசங்க வந்து ஹை ஸ்டடீஸ்க்கு இந்த ஸ்கூல்ல இருந்து வராங்க. அப்போ அந்த ஸ்கூலுக்கு பயங்கர இது கிடைக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நாமக்கல் இந்த பக்கம் நிறைய ஸ்கூல் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு போர்டிங் லாட்ஜிங் ஸ்கூல் மாதிரி. ஏன்னா இது வந்து வெளியில இருந்து வந்து படிக்கிற மாதிரி ஸ்கூல் தான். இவங்க வந்து எக்ஸாமுக்கு ஒரு 3-4 மாசம் இருக்கிறப்ப பிரின்சிபாலிட்டியும் வைஸ் பிரின்சிபாலிட்டியும் நான் வந்து இந்த மாதிரி இனிமேல் நாளிலேருந்து ஸ்கூலுக்கு புடவை கட்டிட்டு வர போறேன், எனக்குள்ளார வந்து 10 பிறந்ததுலேருந்து ஒரு பெண் தன்மை இருக்குதுங்கிறத நான் உணர்ந்துட்டேன், நான் வந்து மாற போறேன் அப்படின்னா ஸ்கூல்ல ஒத்துக்க மாட்டாங்க. நமக்கே பக்கும். அது 12வது பாடம் எடுக்கிற டீச்சர் வந்து ஆசிரியர் வந்து பாக்குறதுக்கு இப்படி கிண்டல் அடிப்பாங்க. பசங்க சாதாரணமா கிண்டல் அடிப்பாங்க. இப்போ இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கரஸ்பாண்டன்ட்ட பேசி இவர் வந்து பேசி நான் அந்த மாதிரி மாற போறேன் சார், எனக்கு ஃபர்ஸ்ட் என்னால் அதுக்கு அடாப்ட் ஆக முடியுதான்னு பார்க்கறதுக்காக நான் பண்ணேன். அப்புறம் தான் நான் சர்டிஃபிகேட் வாங்க போறேன், என்னோட உறுப்பு மாற்றலாம் அதுக்கப்புறம் தான் பண்ண போறோமோ. கரஸ்பாண்டன்ட் ஒரு ஹை கிளாஸ் இவர், அவர் வந்து சொல்லுதல் இருக்கட்டும், இதனால நம்ம ஸ்கூலுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவெல்லாம் பயங்கர பப்ளிசிட்டி கிடைக்கும், இன்னும் பெரிய லெவலில் நம்ம ஸ்கூல் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் பிரின்சிபால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, வைஸ் பண்ணுவாங்க. கரஸ்பாண்டன்ட் மீறி என்ன பண்ண முடியும், ஓகேன்றாங்க, இவங்க இருப்பாங்க. இப்ப இந்த ஸ்கூல்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு 12th பையனுக்கு இதே மாதிரி மனநிலை. யாருமே இந்த கேரக்டர் இருக்குல்ல, இவங்க ஒரு பெரிய மனிதர் அந்த ஊர்ல ஜாதி சங்க தலைவராக இருந்தவர் நம்ம கஜராஜ். அவர் வந்து ஒரு சின்ன பணமுடையில வந்து ஒருத்தர்கிட்ட அந்த நெக்லைட்ஸ் அந்த இவர் கூட போய் கடன் கேட்க போவார், அதாவது வட்டிக்கு ஃபைனான்ஸ் விடுறவர்கிட்ட. அவர் யாருன்னா நம்ம வின்னர் ராமச்சந்திரன் ப்ரொடியூசர்.
இப்ப அவர்கிட்ட போனோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, உங்க பையன் டீச்சரா இருக்காருன்றீங்க, அவன்கிட்ட படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்களாமே, என் பொண்ணு உங்க பையனுக்கு கட்டித்தரங்க, இந்த 20 லட்ச ரூபா தரேன், அதை நீங்க டவுரியா வச்சுக்கங்கிற சொன்னோன்னே இவன் 2 வேணா மகள் எல்லாம் வட்டி இல்லாம கிடைக்குது, ஆனா இதுவே கிடைக்குது இல்ல 20 லட்ச ரூபா, ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்து பையன் இப்படி மாறிட்டு இருப்பான். டென்ஷன் ஆயிடுவாப்ல. டென்ஷன் ஆயிட்டு இவரை விட சித்தப்பாக்காரர் அவரு. நம்ம நெக்லஸ் நிறைய படத்துல எல்லாம் வந்திருப்பாருங்க அவரு. அந்த கோயம்புத்தூர் சைடு படம் எடுத்தாலும் அவர் இல்லாம இருக்காது. பிரசன்னா பாலச்சந்திரன் சித்தப்பா கேரக்டர். பிரசன்னா நெக்லஸ் பிரசன்னாம்பாங்க அவரை. ஓகேங்களா? அவரு அப்போ இப்படி ஒரு கதைங்க. இப்ப இந்த ஸ்கூல்ல இதெல்லாம் எடுத்து இவங்க பாத்ரூம் போறதுல ஆண்கள் டாய்லெட்டுக்கு போறதா பெண்கள் டாய்லெட்டுக்கு போறதா பிரச்சனை வரும். பெண்கள்லாம் இவங்க உள்ள வர்றதை விரும்ப மாட்டாங்க. அது டீச்சர்ஸ் இன்னும் தனியா டாய்லெட் இருக்கும்ல, இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல அதெல்லாம் பக்காவா இருக்கும், ஏத்துக்க முடியாதுல்ல. நமக்கே ஒரு மாதிரி தானே இருக்கும். அப்ப இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படிங்கறது அழகா டீட்டெயிலா பண்ணி கிளைமாக்ஸ் அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. இங்க யாருன்னா நம்ம இவரோட அப்பா அம்மா வந்து கீதா கைலாசமும் கஜராஜும். கீதா கைலாசம் நம்ம இவரு உதயநிதி படத்துல நடிச்சாங்கல்ல, அவங்க தான் பாலச்சந்தரோட மருமகள், முன்னாள் அவங்க வந்து இப்ப டைவர்ஸ் நினைக்கிறேன். அவங்க இப்படி எல்லாரும் வீடு எதிர்க்கும், சமூக எதிர்க்கும், வேலை பார்க்கிற இடம் எதிர்க்கும். இந்த ஆணா இருந்து பெண்ணாக மாறிய அந்த திருநங்கை என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சாங்களா என்ன அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட கதையும் களமும். வித்தியாசமா முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நீல நிற சூரியன்ல வந்து அரவிந்த் அண்ட் பானுவா சம்யுக்தா விஜயன் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த படத்துக்கு டைரக்டர் கம் ரைட்டர். அமெரிக்கா வாழ் திருநங்கை அவங்க. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டிலாம் ஒரு படத்துல இருக்காருன்னா அந்த படம் வந்து தரமான படம். அவர் நடிகர் இயக்குனரும் கூட. மணிரத்னம் படம் எல்லாத்துலயும் இருப்பாரு. ஒரு பீரியட்ல பிரமாதமா செட்டில் தான் நடிப்பாரு. இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாம் கிடையாது. சுருங்க சொல்றதுன்னா அந்த காலத்து சமுத்திரகனி. ஆனா சமுத்திரகனி மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ண மாட்டாரு இவரு. ஓகேங்களா? பிரமாதம் மாட்டாரு, பிரமாதமா பண்ணுவாரு. அரவிந்த் கஜராஜ், அதான் அரவிந்த் பானுவோட ஃபாதரா. கீதா கைலாசம், ராஜேந்திரனா பிரசன்னா பாலச்சந்திரன், அதான் அந்த நெக்லைட்ஸ் சித்தப்பா கேரக்டர். வைஸ் பிரின்சிபாலா கேவிஎன் மணிமேகலை. அவங்கதான் இவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி இருப்பாங்க. இப்படி படத்துல வந்து கார்த்திக் அந்த இன்னொரு கேரக்டர். இவங்களுக்கு பொண்ணு பாத்திரத்துல அவங்களோட தம்பி தான் அந்த பையன், இந்த வின்னர் ராமச்சந்திரனோட பையன். அப்ப இந்த இவ்வளவு தான் கெட்டு போயிட்டாங்க பையன், பொம்பளையா மாறணுங்கிறான். இவங்க ஸ்கூல்ல விட்டு போகணும், இல்ல என் பையன் இருக்கணும் அப்படின்ற ரேஞ்சில இருப்பாப்புல. அப்புறம் அதுக்கு என்ன தீர்வு ஆச்சுங்கிறலாம் வேற லெவல்ல போயிருக்கும். அந்த வின்னர் ராமச்சந்திரன், மோனா பட்ரா அவங்க ஒரு டாக்டரா வருவாங்க. இப்படி நிறைய பேர் படத்துல கௌசல்யா சரவணன் அந்த பிரின்சிபல் கேரக்டர் அழகா பண்ணிருப்பாங்க. அவங்க 2 படத்தையும் பார்க்கணும்ல. செம்மலர் அண்ணா ஒரு கேரக்டர்ல வருவாங்க. இப்படி படத்துல வந்து எக்கச்சக்க பேருங்க பசங்க எல்லாம் அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு ஸ்டீவ் பெஞ்சமின் அவர் தான் டிஓபி, எடிட்டர் அண்ட் மியூசிக், மூணுத்தையும் ஒருத்தரே பண்ணிருக்காரு. ஸ்டீவ் பெஞ்சமின். ஆமா, இவர் வெளிநாட்டுக்காரரா இருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவில இருந்து வந்து நல்லா இருந்தது. இந்த ஒளிப்பதிவு எல்லாமே வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்து மாலாமணியன் ப்ரொடியூசர், ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த படத்தை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியா செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு ஆதரவு தர வேண்டியது நம்ம. ஆமா, நிச்சயமா தமிழ் ரசிகர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இந்த படம் தியேட்டரை விட ஓடிடியில பிரமாதமா போகுங்கிறது என்னுடைய கணிப்பு. மொத்தத்துல இந்த நீல நிற சூரியன் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சந்திச்சிருப்போம். அந்த ஒரு கேரக்டர் தான். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.